வங்காரி மாத்தை பற்றி ஏனென்று பேசியிருக்க போகிறது. யாரென்ற வங்காரி மாத்தாய் என கேட்போருக்கு கென்யாவின் முதல் பெண் பேராசிரியர், ஆப்பிரிக்காவில் நோபல் பரிசு பெற்ற முதல் பெண், இப்படி பல பெண்களுக்கு முதலாக இருந்தவர் தான் இந்த வங்காரி மாத்தாய். இவரை எல்லாரும் மாமா மீதி, அதாவது மதர் ஆக்ட்ரிஸ் என கூப்பிடுவாங்க. ஆறுகள் நீர் வறத்து பெறுவதையும் ஏரிகள் வறண்டு போவதையும் காடுகளை அழித்தும் கண்ட மாத்தாய் இது சுற்றுச்சூழலுக்கும் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் ஆபத்து என உணர்ந்து மரங்களை வெட்டப்படுவதை தடுக்கவும் புதிய மரங்கள் வளர்க்கவும் ஒவ்வொரு ஊராக சென்று விழிப்புணர்வு செய்தார். காடுகளை விதைகளை சேகரித்து சிறிய இழப்பாங்கள் எடுத்து பெரிய ஆண்டவராக அதைமான் நீனாட்டார். 1977 சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் காடுகள் அழிப்புக்கு எதிராக மரம் நட ஆரம்பித்த மாத்தாய் அதை கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் மாற்றினார். கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் அமைப்பு மூலம் 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட மரங்கள் நட்டார். வேலை செய்வதற்காக எப்போது தன்னுடைய கடைசி மரத்தை வெட்டுகிறானோ அதுவே அவனுடைய கடைசி உணவாக கூட இருக்கலாம். நாம் எவ்வளவு இயற்கை வளங்கள் அழிக்கிறோமோ அவ்வளவு ஏழையாக ஆவோம் என கூறிய மாத்தாய், நான் போன்றே எனது தாய் தமிழ்நாட்டையும் என் தாய் நாட்டையும் என் தாய் தமிழ்நாட்டையும் என் தாய் நாட்டையும் பாதுகாப்பு இயற்கை பாதுகாவலாக ஆகப் போகிறேன், இயற்கை பாதுகாவலாக ஆகப் போகிறேன் என கூறி